இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சாதிவாரி கணக்கெடுப்பு வெளிப்படையாக பதிவு செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. மாநில அளவில் தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அவசியமில்லை. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்புக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரவேற்பு. 11 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசுக்கு ஞானோதயம் பிறந்திருப்பதாகவும் சாடல். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த மற்றொரு மிகப்பெரிய வெற்றி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது தொடங்கும், அது எப்பொழுது முடிவடையும்? மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்திருப்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்த பிரதமர் மோடிக்கு அதிமுக சார்பில் பாராட்டு தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி பதிவு. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான மத்திய அரசு முடிவுக்கு ராமதாஸ், அன்புமணி, திருமாவளவன் உள்ளிட்டோர் வரவேற்பு. எல். முருகன், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோரும் வரவேற்பு. உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்றும் உறுதி. சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்ற போப் பிரான்சிஸ் நினைவஞ்சலி நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று போப் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக வரும் 9ஆம் தேதி திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்தே முதலமைச்சருக்கு பதற்றம். வரும் தேர்தலில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெறுவதே ஆச்சரியம்தான் என்று தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இருந்தே முதலமைச்சர் ரொம்ப பதற்றத்தில் இருக்கிறான்னு தெரியுது. கல்யாண வீடுனாலும் அதை பற்றி தான் பேசுகிறாரு, சட்டமன்றத்தினாலும் அதை பற்றி தான் பேசுகிறாரு, சாலையிலையும் அதை பற்றி தான் பேசுகிறாரு. ஒரு கை பார்ப்போம் என்று சொல்கிறார். தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயபிரபாகரன் நியமனம். கேப்டனின் மோதிரத்தை அணிவித்து அரசியல் வாரிசாக அறிவித்தார் பிரேமலதா விஜயகாந்த். நான் சாற்றுகிறேன். தவேக சார்பில் தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு, மண்டல ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கள் நியமனம். தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் தலைவராக விஜய் இருப்பார் என அறிவிப்பு.
நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கொலை மிரட்டல். தலை துண்டிக்கப்படும் என்று மிரட்டல் விடுத்தவர் மீது நடவடிக்கை கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. நாசர், விஷால் உள்ளிட்ட நடிகர் சங்க நிர்வாகிகள் ஜூன் 4ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ஈவேரா நெடுஞ்சாலையை பெரியார் நெடுஞ்சாலை என பெயர் மாற்றக் கோரிய வழக்கு. தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் 8 வாரங்களில் பரிசீலனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மெரினா கடற்கரை, ராணுவ அலுவலகங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் முழு கண்காணிப்பில் இருக்க வேண்டும். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக சென்னை காவல்துறை சுற்றறிக்கை. தாராபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. கணக்கில் வராத பல லட்சம் ரூபாய் ரொக்க பணம், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். திமுக கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு கறி விருந்துடன் பீர் வழங்கப்பட்ட விவகாரம். அரசு வழக்கறிஞரின் அலட்சிய பேச்சு இணையத்தில் வைரல். அதை பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதொட்டு வேறு திசையை மாற்றி வேறு நியூஸை போடுங்கய்யா மக்கள்கிட்ட. இது ஒரு பெருசாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ நல்ல வெயில் நல்ல பேரை குடிச்சு விட்டான், அது தேச துரோகமா? கலாச்சாரம் எங்காச்சும் குடிச்சோன்னு மன்னிச்சுடுறீங்க, என்ன கஞ்சாய்க்கு மன்னிச்சுடுறீங்க. இந்த நல்ல வெயில்னால ஒரு பேரை குடிச்சு விட்டானா, அதை ஒரு பெருசாக பேசிட்டு ஒன்று விடுங்க. திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரை ஆபாச வார்த்தைகளால் வசைபாடிய இளைஞர். சாலையில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் மீது பேருந்து உரசியதால் ஆத்திரம். சிதம்பரம் அருகே வெகு விமர்சையாக நடைபெற்ற காளியம்மன் காமாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா. கோயிலுக்கு சீர்வரிசை வழங்கி மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்திய இஸ்லாமியர்கள். தமிழகத்தில் வேலூர், சேலம், மதுரை, கரூர், ஈரோடு, தர்மபுரி ஆகிய 6 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. இன்று முதல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விஐபி தரிசனத்தில் மாற்றம். அலைமோதும் பக்தர்கள் கூட்டத்தை கருத்தில் கொண்டு தேவஸ்தானம் முடிவு. ரஷ்யாவில் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் 2ஆம் உலகப் போர் வெற்றி விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார். மாஸ்கோவில் நடைபெறும் விழா குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகை தகவல். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக 2000 பேரிடம் விசாரணை. தீவிரவாதிகளுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் நபர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர தேசிய புலனாய்வு முகமை திட்டம். எல்லையில் நடந்து வரும் அத்துமீறலை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும்.
பகல்காம் தாக்குதலுக்கு பிறகான துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து இந்தியா கடும் எச்சரிக்கை. இந்தியாவுடனான பதற்றத்திற்கு இடையே பாகிஸ்தான் விமானப்படை தளபதியுடன் துருக்கி ராணுவ குழு திடீர் சந்திப்பு. ஏற்கனவே ராணுவ தளவாடங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிய நிலையில் துருக்கி பேச்சுவார்த்தை. பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷாஹித் அஃப்ரிடியின் யூடியூப் சேனல் இந்தியாவில் முடக்கம். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக இந்தியாவுக்கு எதிராக தவறான தகவலை பரப்பி வரும் பாகிஸ்தான் யூடியூப் சேனல்கள் மீது தொடரும் நடவடிக்கை. இந்தியா முழுவதும் விற்பனையாகி வரும் அமுல் பாலின் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு. விலை உயர்வு இன்று முதல் அமலாவதாக அறிவிப்பு. பெங்களூருவில் மெட்ரோ ரயிலில் உணவு சாப்பிட்ட பெண்ணுக்கு அபராதம். மெட்ரோ நிர்வாகம் நடவடிக்கை. பாகிஸ்தானில் வரலாறு காணாத அளவில் சுட்டெரிக்கும் வெயில். வெப்பம் 50 டிகிரி செல்சியஸை நெருங்கியதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அரசு அறிவுறுத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மீண்டும் தோல்வியை தழுவிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி அசத்தல் வெற்றி. நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை அணி வீரர்களின் பர்ஃபார்மன்ஸ் சொதப்பல். தோனிக்காக மட்டுமே போட்டியை காண வருவதாகவும் ரசிகர்கள் பேட்டி. தோனிக்காக தான் மேட்ச் பார்க்க வந்தேன். இதான் செகண்ட் டைம் நான் ஸ்டேடியம்க்கு வர்றது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். நல்லா விளையாண்டாங்க. இன்னும் கொஞ்சம் நிதானமாக விளையாடி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். சார் ஒரே ஒரு 4 ஒரு 6 சார். இப்படி ஒரு தட்டினா போல பேக்கில் ஒரு 4 ஸ்ட்ரெயிட்டாக இப்படி நானா போல கையை விட்டா போல ஒரு 6. அது போதும் சார். 4000 ரூபாய் கொடுத்தேன் மேட்ச்சுக்கு. நான் ஒன்றும் பிளாக்லாம் டிக்கெட் வாங்கல சார். ஆன்லைனில் போனேன், டிக்கெட் மேட்ச் புக் பண்ணேன். ஓகே வந்தேன். 2 பால் போதும் சார். எனக்கு ஹோல் டே நான் ஜாலி தான். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை. ஜெய்ப்பூர் சவாய் மான்சிங் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடக்கம். அடுத்த போட்டியில் விளையாடுவேனா என்பதே தனக்கு தெரியாது. அடுத்த ஐபிஎல் சீசனிலும் விளையாடுவீர்களா என்ற கேள்விக்கு தோனி சிரித்த முகத்துடன் பதில். நடப்பு ஐபிஎல் தொடரில் இருந்து பஞ்சாப் கிங்ஸ் அணி வீரர் மேக்ஸ்வெல் விலகல். காயம் காரணமாக மீதமுள்ள அனைத்து போட்டிகளிலும் விளையாட மாட்டார் என அறிவிப்பு. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் நார்வே வீரர் காஸ்பர் ரூட் காலிறுதிக்கு முன்னேற்றம். அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப், போலந்து வீராங்கனை இகா ஸ்வியாடெக் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தல். செல்போன் யூகத்தில் இளைஞர்கள் நமது நாட்டின் கலாச்சாரம் பெருமைகள் பற்றி தெரியாமல் உள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் கவலை. நாட்டின் உன்னதமான கலாச்சாரத்தை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். செல்போன் யுகத்தில் இளைஞர்கள் ஏன் சில பெரியவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம், அதோட கலாச்சாரம், அதோட அருமை பெருமை எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே நம்ம பாரத நாட்டின் அந்த மகோன்னதமான அந்த கலாச்சாரம், சம்பிரதாயம், அருமை பெருமை எல்லாம் இளைஞர் மக்கள்கிட்ட போய்
சேர்க்கணும், அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். 14 வருடங்களுக்கு பிறகு தவிக தலைவர் விஜய் இன்று மதுரை பயணம். ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்கிறார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் அஜித் டிஸ்சார்ஜ். விமான நிலையத்தில் குவிந்த ரசிகர்களால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் காலில் காயமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் சிகிச்சை நிறைவு. இன்று ரிலீஸ் ஆக உள்ள சிம்ரன் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்த சூர்யா, உங்களின் வாழ்த்துக்கும் ஆதரவுக்கும் நன்றி என்றும் ரெட்ரோ பிளாக்பஸ்டர் ஹிட்டாக வாழ்த்து என்றும் சிம்ரன் ரிப்ளை.